ஸோ பானே என்னன்னா, பான் தொறந்து பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பார்க்குறவங்க எல்லாரையுமே வந்து அந்த உடைய தாண்டி தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும்னு பார்க்கறதுக்கு சொல்றாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி. எல்லாருக்குமே வந்து ம். பொருந்தும் சரியா? அது வந்து இன்னும் அதிகமா உங்க கண்ல பட்டுட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும்? ஸோ அது வந்து ரொம்ப ஜெனரலைஸ்ட் ஆயிரும். ரொம்ப நார்மலைஸ்ட் ஆயிரும். சரியான உறவுமுறைகளுக்கு உண்டான வார்த்தையே வந்து அசிங்கமானதா மாத்தி வந்து பேசுறது. ஸோ இது போக போக இன்னைக்கு நம்ம அசிங்கம்னு சொல்றோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இது தொடர்ந்து எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, என்ன இவன் இத பத்தி தப்பு கிப்புன்னு பேசிட்டு இருக்கான், வியர்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து தோணும். கண்டிப்பா இப்ப எதெல்லாம் சரியா பேசுமோ உங்கள அப்படியே ஒதுக்கி இவன் ஏதோ வித்தியாசமா இருக்கானே யா அப்படின்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. நார்மலைஸ் ஆயிடுச்சு அது. ஸோ அதனால 24 ஹவர்ஸும் தொடர்ந்து ஏதாவது எல்லாத்தையுமே ஒரு கிளாமரா செக்ஷுவலிஸ்ட்டா காட்டுறதுனால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட வெளிப்பாடா தான் இந்த மாதிரி செக்ஷுவல் கிரைம்ஸு இப்போ இங்க நடக்கக்கூடிய செக்ஷுவல் கிரைம்ஸ்லாம் வந்து பாருங்களேன், எதுவுமே நார்மலா இல்ல. நம்ம தந்திக்காரனே பயப்படுறான். என்னடா இதுக்கு எப்படிடா நான் கொடூரமா யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பலகாலமா பல நியூஸை போட்டவங்க. போட்டு ஆனா இன்னைக்கு நடந்திருக்க விஷயத்துக்கு அவங்களுக்கே வந்து எப்படி போடுறதுன்னு தெரியல. ஏன்னா விஷயங்கள்லாம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா ஒரு காம்ப்ளெக்ஸா சிக்கலா இருக்குது. இந்த ஆபாசமான விஷயங்கள்னால நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கதையெல்லாம் சிலதெல்லாம் கேட்கவே முடியல. அதெல்லாம் இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் நம்மளோட செக்ஷுவலைஸ் கண்டென்ட்டோட வெளிப்பாடு தான். அதை பார்க்கறது மூலியமா வரக்கூடிய வெளிப்பாடு.